போய் அப்படி வந்து எங்கேயா போகிறது? ஹைவேலேயே போயிட்டு இருந்தது, திடீர்னு டேர்ன் ரைட் அப்படின்ச்சு. மூடி இருக்காங்களே. மேப்பு நான் பொழக்க போகிறேன் இன்னைக்கு. உள்ள போகலாமா? நோ என்ட்ரின்ற போகிறாங்க. அப்பாடா, இதுதான் ஃபோனில் வீடியோ எடுக்கிறது. இதில் போடணுமா? சிராபுஞ்சி கிளம்ப போகிறேன். பைக் ரெண்ட்டு எல்லாமே பேசிட்டேன். மணி இப்போ வந்து 5:45. அதுக்கே நல்ல வெளிச்சம் வந்துருச்சு. ஸோ இது தெர்மல் லேயர்ஸ். இது போட்டால் கொஞ்சம் குளிர் கம்மியாக தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா 2012 நினைக்கிறேன். என் அண்ணன் கான்பூர் போகும்போது வாங்கினது. சைஸ் எல்லாம் குட்டி ஆகிடுச்சு. இதெல்லாம் போட்டால் தான் வந்து இங்கே வந்து பாடி தாங்கும். ஏன்னா டெம்பரேச்சர் வந்து சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது. இது கூட பரவாயில்ல. தவாங்கிலலாம் வந்து மைனஸில் இருக்குது. நேற்று தான் செக் பண்ணேன். நம்ம போகிற அடுத்த வீக்கில் போகும்போது மைனஸில் இருக்குமா? பாடி எப்படி தாங்க போகுதுன்னு தெரில. வாங்க நம்ம வந்து குயிக்காக கிளம்புவோம். 3 லேயர் ப்ரொடெக்ஷன் போட்டும் குளிருது. இப்போ வந்து வண்டி ரெண்ட் எடுக்க தான் போயிட்டுருக்கேன். என் ரூம்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர். அதனால் அவர் வந்து இங்கே ட்ராப் பண்ணா 7 மணிக்கு மேலே தான் வர முடியும்னாரு. ஸோ டைம் இப்போது 6:20. சீக்கிரமாக வேணுன்றதுனால நானே போயிட்டுருக்கேன். நல்லாயிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டே டைம் ரொம்ப கம்மி. நான் சொன்ன மாதிரி 4:30 மணிக்கெலாம் சன்செட் வந்துடும். அதனால் நம்ம வந்து சீக்கிரமாக கிளம்பி எல்லா ஸ்பாட்டும் போயிட்டு வரதுக்குள்ளே வந்து இருட்டிடும். ஓகே, காளி டெம்பிள் வாங்க. நம்ம வந்து குளிச்சாச்சு. அதனால் டெம்பிள் பார்த்தாச்சு. நல்ல வைப்போடு இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுவோம். இறங்க சொல்லுது. தூள் எப்படா போகிறது? யார் ஓடுது? எங்கேயாவது கோத்து விட்டு அடி வாங்க வைக்க போகுது. மெயின் ரோட்லேயும் நடந்து போகலான்னு பார்த்தா ஏதோ குட்டி ஏரியாவுக்குள்ளே பூந்து போய் காட்டுது. அந்த கோயிலில் இருக்கிறவர் சொன்னார், தம்பி இப்படி போகாத, அங்கே போய் லெஃப்ட் எடுத்து போ அப்படின்னாரு. அந்த ரோட்டில் போய் லெஃப்ட்லேயே போயிடலாம். காலங்காத்தால் கூகுள் மேப் கன்ஃபியூஸ் பண்ணுது. ஷார்ட்ஸ் போட்டுன்னு ஒருத்தர் ஜாகிங் போகிறாரு. இத்தனை லேயர் போட்டிருக்கேன் ஒரு மனுஷன், அதெல்லாம் மதிக்காமல் ஷார்ட்ஸ் போட்டுன்னு ஒருத்தர் ஜாகிங் பண்ணிட்டுருக்காரு. மை காட், அன்பிலீவபிள். இது உள்ளே போய் அப்படி வந்து எங்கேயா போகிறது? ஐயோ, அந்த ரோட்லேயே வந்து ஆமாம். இப்படி வழி வாங்குறேன். இது உள்ளே எங்கேயாவது போக முடியுமா? கீழே வழி. ஆமாம். ஐயோ, எங்கே போனாலும் நாய் கிடைக்குது. ஃபைனலி ரீச்ட். ஒரு பிளேஸே பயங்கரமாக இருக்குது. இங்கேயே ஸ்டே பண்ணலாம் போல. வந்து சேர்றதுக்குள்ளே போதும் நாய் குழச்சி ஏதோ
சந்துக்குள்ளெல்லாம் திரும்ப வச்சு வந்துட்டேன் ஒரு வழியாக. வெயிட் பண்ணுறேன். 27 minutes 54 kilometers. We go to Cherrapunji. ஸ்பீட் லிமிட் வந்து 35 கிலோமீட்டர் தானா, ப்ளஸ் வந்து ஹைவேனா 45, அதுக்கு மேலே போகாதீங்கன்றாரு. ப்ளஸ் வந்து ரோடில் அங்கங்கே ஷார்ப்பாக இருக்குமா எட்ஜஸ்லாம், அதிலலாம் வண்டி ஸ்லோவாக ஓட்டுங்க, அவாய்ட் பண்ணுங்கன்றாரு. பஞ்சர் ஆகிடும் டயரு, பார்த்து போங்க அப்படின்றாரு. ஓகே, டாக்கி ரிவர் போக முடியாதான் இன்றைக்கி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் செராப்புஞ்சி போயிட்டு வர்றதுக்கே டைம் ஆகிடும், 2 நாள் இருந்தால் தான் கவர் பண்ண முடியுன்றாரு. ப்ளஸ் டாக்கியோட ரிவர் இப்போ வந்து அது மோசமாக இருக்கான். நான் நேற்றே படித்தேன், ஒரு பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதான், அதனால் தண்ணி ஃபுல்லாக வந்து அழுக்காயிடுச்சான். ஸோ அவங்க ஃபோட்டோஸில் காட்டுற மாதிரியான பியூர் வாட்டர் கிடையாது. ஸோ நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு செராப்புஞ்சி போங்க, அங்கே நியர்பை ஸ்பாட்லாம் பாருங்கள், அதுக்கப்புறம் இஃப் யூ ஹேவ் டைம் யூ கேன் கோ டுமாரோ அப்படின்றாரு. பா, சூரியர் என்று சூரியன் அடிக்குது, என்னைக்கு இவ்வளோ பெரிய நாய் நிற்கிது. நம்ம ஊர் நாய்க்கே நான் பயப்படுவேன், அசலூர் நாய் வேறு. சில்ச்சர் அந்த பக்கம், பொம்பளை கரை ரைட்டா? ஓகே. பா, 10 கிலோமீட்டருக்கு இதே ரோடா. மலை மேலே ஏறுற ஃபீல் வருது. ஏதாவது எட்ஜி வியூ பாயிண்ட் ஏதாவது வருதாங்க? ஆஹா, நல்லா இருக்கு. அவர் மெயினாக சொன்னது தான், ரோடு அங்கங்கே கொஞ்சம் இதுவாக இருக்கும், பள்ளமாக இருக்கும், அந்த ஷார்ப்பாக இருக்கிற இதில் வண்டியை விட்டிங்கன்னா பஞ்சர் ஆகிடும் டயருன்னாரு. அதுதான் கொஞ்சம் பொறுமையாகவே ஓட்டுறேன். நம்ம வண்டி இல்லைனாலுமே நம்ம வந்து பூ போல் பார்த்துக்கணுங்க எப்போவுமே. வந்து என்னோட பாலிசி அதுதான், நம்ம ரெண்டட் பைக்கோ ஓன் பைக்கோ வண்டியும் சேஃபாக இருக்கணும், நம்மளும் சேஃபாக இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா நிறைய காசு போட்டு ஒரு வண்டி வாங்குகிறாங்க, கண்ணா பின்னான்னு ஓட்டி அதை வந்து சேதாரமாக்கிடக்கூடாது. ஏயா சைக்கிளில் ஏறி நிற்கிறானா? ஆட பாவிகளா, நல்லா என்ஜாய் பண்ணே போகிறானுங்க குட்டி பசங்க. நானும் எங்கள் அண்ணனும் இப்படி தான் போவோம் ஸ்கூலுக்கு போகும்போது சைக்கிளில். பின்னாடி ஏறி நின்று இருக்கேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. அவன் ஓட்டுவான், நான் பின்னாடி உட்காந்துப்பேன், இல்லைனா முன்னாடி உட்காந்துப்பேன். அப்புறம் நான் ஓட்டுவேன், அவன் பின்னாடி உட்காருவான், இல்லை முன்னாடி உட்காருவான். ஸ்கூல் படிக்கும் போது ஒரே ஸ்கூலில் படித்தோம், 6th அப்போ ஒரே சைக்கிளில் தான் போவோம். சூப்பராக இருக்கும், அது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. மழை பெஞ்சா பிரேக் பிடிக்காது சைக்கிளு, அது வேற ஒரு கொடுமை. காலை தரையில் வச்சு தான் நிறுத்தணும். அதெல்லாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. இந்த 2 பசங்க ஓட்டிகிட்டு போகிறத பார்த்த உடனே அதுதான் ஞாபகம் வருது. பிரிட்ஜு பாருங்களேன், வீக் பிரிட்ஜ், லோடிங் கெப்பாசிட்டி மேக்ஸிமம் 9 tons, 1 vehicle at a time. பா, சரி வீக் பிரிட்ஜுனா அது ரிப்பேர் பண்ணலாமே அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதுக்கப்புறம் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கும் போல இருக்கு. ஸ்கூட்டர் ரெண்ட்டை பற்றி சொல்லவே இல்லை பாருங்களேன். ஒரு 24 hours-க்கு 700 rupees ரெண்ட்டு. ஒரு நல்ல விஷயம், 24 hours கணக்கு வச்சுருக்காங்க. நம்ம வந்து இப்போ இன்னைக்கு காலையில் எடுத்துருக்கோம், நாளைக்கு காலையில் 6 மணிக்கு 6:30 மணிக்கு கொடுத்தா கூட ஓகே தானா? இது ஏன் திடீர்னு இப்படி காட்டுது? ஹைவேலையே போயிட்டு இருந்தது, திடீர்னு டர்ன் ரைட் அப்படின்ச்சு. மூடி இருக்காங்களே.
மேப்பு நான் பொழக்க போகிறேன் இன்றைக்கி. வழியே இல்லை, இதுக்குள்ளே கொண்டு வந்து விட்ருக்க. அடிக்கடி கூகுள் மேப் இப்படி தான் காட்டுது. சொன்னால் நம்ப மாட்டுறானுங்க. மனுஷன் போய் சொல்லலாம், மிஷின் போய் சொல்லாதுன்றானுங்க. வழியே இல்லாங்க. சரி, குயிக்காக ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு ஓடிடலாம். சரி, பேர் வந்து டிம்பப் வேலி. நல்லா இருக்குது வியூ பாயிண்ட்டு. ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், சத்தம் கேட்குது. சூப்பராக இருக்கு வியூ. ஓஹா, ரொம்ப நல்லா இருக்கு. ஃபுட்பால், இவ்வளோ பெரிய ஃபுட்பால். டேய், ஃபுட்பால் பார்க்கும்போது யாரா அவன் இடிக்க வர்றது? இவ்வளோ பெரிய ஃபுட்பால் வச்சுருக்காங்க. வாவ், என்னது இது? எல்லாமே மூடி இருக்கு. ஏதாவது ஒன்று திறந்துருக்கா? ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, நோ பார்க்கிங். ஏன் இவ்வளோ பெரிய ஃபுட்பால் வச்சுருக்காங்க? என்ன பிளேஸ் இது? மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸா? எர்த் சயின்ஸுக்கும் ஃபுட்பாலுக்கும் என்னடா சம்பந்தம்? பெரிய ஃபுட்பால் பா. கம் டு மவுஸ் மை கேவ். கேவ் கிட்ட வந்துட்டோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் மவுஸ் மை கேவ். ₹10 கேவை எப்படி போனோம்? ப்ளீஸ் டோன்ட் டச் அண்ட் பிளக் த ஃப்ளவர்ஸ். நிழலில் நிறுத்துவோம். நல்லா வெயில் அடிக்குது, நல்லா இருக்குது. பின்னாடி சூப்பராக இருக்குது. நம்ம வந்து கேவுக்குள்ளே போகலாம். அந்த சைடில் நல்லா இருக்குது வானம். இதுதான் என்ட்ரன்ஸ். சூப்பராக இருக்குது வானம். என்ன மறைக்குது? ஃப்ரேமில் எதுவும் வருது. என்னது? ஒயரா? பின்னாடி வா. நல்லா இருக்கு. மவுஸ் மை கேவ் கைடு மேப். மொத்தமே வந்து 150 மீட்டர்ஸ். ஓகே, என்ட்ரன்ஸு. கேவ் உள்ளே வந்துட்டேன். என்ட்ரி ₹30. வீடியோ எடுக்கணும்னா ₹1000. ஏய், மூவி ஷூட்டிங்னா 1000. மூவிலாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். ₹1000 ரொம்ப அதிகம்ப்பா. இருக்கணும் கேவுனா. உள்ள எவ்வளோ தூரம் போகிறதுன்னு தெரியல. உள்ள போகலாமா? நோ என்ட்ரின்ற போகிறாங்க. அப்பாடா, இதுதான் ஃபோனில் வீடியோ எடுக்கிறது. எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்கும் இதில் எடுத்தா. ஓஹோ, ஹலோ. இதில் போடணுமா? இதுக்குள்ளையா? ஓ, நீங்கள் தானே சார் கேட்டீங்க கேவனா ஸ்டெப்ஸ் இருக்கக்கூடாதுன்னு? அப்பா,
அப்படியே போகிறது. இது வந்துருக்கோம் சுற்றி மேலே தான் போகுது. வாங்க போவோம். ஓ, நல்ல ஒரு எக்ஸசைஸ் எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி நல்லா இருக்குப்பா. ஃபோனில் எடுக்கும்போது லஷ் க்ரீனரிஸ் சூப்பராக தெரியுது. ஓ, this cave is for cavers and explorers only. Tourists without proper protective facilities are not allowed. ஸோ ரெண்டாவது ஒரு கேவ் இருக்குது. இது வந்து அந்த கேவில் வந்து லைட்லாம் போட்டு வச்சுருக்காங்க, எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்லியாக போயிட்டு வர மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து நாட் அட்வைசபிள் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்றாங்க. பேசிக்கலி நான் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரர் தான், இருந்தாலும் தெரியாத ஊரில் வந்து கேவுக்குள்ளே போகிற அளவுக்கு இல்லைங்க. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் அட்டையர் போட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாமா? வந்து 200 சொன்னாங்க. நமக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. யாருக்காவது வேணும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். டீசெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கேவ் உள்ளே போனது. வீடியோவின் லென்த்தை கருதி இதோடு நான் வந்து பார்ட் 1 இதை முடிச்சுக்கிறேன். ஸோ பார்ட் 1 வந்து ஷில்லாங்லேருந்து செராபுஞ்சி வந்து இந்த கேவ் பார்த்தது பார்ப்பீங்க. ஸோ ஃபர்தராக போக போகிற வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே வந்து பார்ட் 2 வீடியோவில் காட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கருத்துக்களை இருந்தால் டிஎம் பண்ணாதீங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து என்கேஜ்மெண்ட் இண்டெக்ஸில் வந்து வீடியோ இன்னொரு 4 பேருக்கு ரீச் ஆகும். அதனால் என்ன கருத்தாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். see you all in the next video. Tata, bye bye.